இன்னைக்கு ஒரு வலதுசாரி யூடியூபரை கைது பண்ணிருக்காங்க. அவர் கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபேக் நியூஸ் ரொம்ப தீயா பரவிட்டு இருக்கு. அதாவது ஜான் பிரிட்டோ என்ற நபர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஜான் பிரிட்டோ, ஜேவியர் பிரிட்டோ இல்ல, ஜேவியர் பிரிட்டோ மாஸ்டர் படம் எடுத்த ப்ரொடியூசர். நம்ம சிஎம் அவரை வச்சு நமக்காக மாஸ்டர் படம் எடுத்து கோவிட் டைம்ல சக்சஸ்ஃபுல்லா ஓட விட்ட அந்த மனுஷனை தேவையில்லாம இதுக்குள்ள இழுத்து விட்டாங்க. அவர் கிடையாது. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் உடைக்க வேண்டியது. நம்ம பேச போறது ஜான் பிரிட்டோவை பத்தி. அதாவது லாட்டரி கிங் சாண்டியாகோ மார்டினோட பிரதர் இன் லா. ரொம்ப கிளியரா சொல்லணும் அப்படின்னா டெய்ஸி ஆதவ் அர்ஜுனாவோட மாமா. இவருக்கு சம்பந்தமான இடத்துல தான் இடி ரைடு நடந்துட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? கிராஸ் பார்டர் ஸ்மக்லிங். சும்மா இல்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போல, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரக் மணி அப்படின்னு பல விஷயங்களை கடத்துறாங்க. சரி, ஏதோ ஒரு சொந்தக்காரன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறான், இதுக்கும் பவர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன சம்பந்தம் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நம்ம ஆனா இதை கொஞ்சம் டீப்பா டிக் பண்ணோம்னா இன்னும் பல விஷயம் வெளியில வருது. 2018 எர்ணாகுளத்துல நடந்த ஒரு பிஎம்எல்ஏ கேஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியது. இந்த கேஸ்ல அக்யூஸ்ட் லிஸ்ட்ல A8 இருக்கிறவர் பி ஜான் பிரிட்டோ. அதே கேஸ்ல A1 இருக்கிறவர் நம்ம முன்னாடியே சொன்ன லாட்டரி கிங் மார்டின். அக்யூஸ்ட் 4 தான் ரொம்ப முக்கியம், டெய்ஸி ஆதவ் அர்ஜுனா. சோ ஏதோ ஒரு சொந்தக்காரன் கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட நம்ம சிஎம் விஜய் சாரோட ரைட் ஹேண்டா இருக்கிறவரோட வைஃப். இவங்க இந்த கேஸ்ல மாட்டிருக்காங்க. ஆனா நம்ம நண்பா நண்பீஸ், நீங்க கொந்தளிச்சிடாதீங்க, கோவப்படாதீங்க. நம்ம தூய சக்திக்கு வந்த சோதனையை நினைச்சு நீங்க பொங்கிடாதீங்க. நம்ம தூய சக்தி, நம்ம சிஎம் அண்ணா சும்மா இருக்க மாட்டாரு. அவருக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சிருச்சுல, ஆதவ் அர்ஜுனாவை உடனே மினிஸ்ட்ரியில இருந்து விலக சொல்லுவாரு. அவர் நல்லவர், அவர் குடும்பத்துக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் திரும்ப மினிஸ்ட்ரியில சேர்ப்பார். ஏன்னா நம்ம அண்ணன் தூய சக்தி மட்டும் இல்லாம மாற்று அரசியலின் மொத்த உருவமா நம்ம முன்னாடி நிக்கிறாரு. வெங்காயம் கூட இருக்கிறவனே என்ன கேஸ்ல சிக்கிருக்கான்னு தெரியல. இவங்க தமிழ்நாட்டை காப்பாத்த போறாங்களா? ட்ரக்ல இருந்து. ட்ரக்க கொண்டு வர்றதே அவங்க தான். எவனாவது புயல் காத்துல உட்காந்து பொறி சாப்பிட்டு இருப்பான், அவன் காதுல போய் தூய சக்தின்னு கதை விட்டுட்டு இருங்க.